ஆந்திர அமைச்சராக பதவியேற்றுள்ள பவன் கல்யாண் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். జగన్ గుర్తుపెట్టుకో, అర్థపాతాళానికి తొక్కకపోతే నా పేరు పవన్ కళ్యాణే కాదు, మా పార్టీ జనసేనే కాదు. மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய மோடி ஒரு தலைவரை சுட்டிக்காட்டி சிலிர்த்து சிலாகிக்கிறார். அவரது பெயரின் பொருளே புயல் என்று புகழ்கிறார். கரவொலிகள் அரங்கை நிறைக்கின்றன. மோடி பிரமித்த அந்த தலைவரின் பெயர் பவன் கல்யாண். ఎవరి పేరు చెప్తే பவன் கல்யாண் என்ற பெயருக்கே பிளாஷ்பேக் இருக்கிறது. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி மார்ஷியல் ஆர்ட்ஸ் வல்லவரான தனது தம்பி கல்யாணை நடிகராக்கினார். அறிமுக விழாவில் தற்காப்பு கலைகளை அரங்கேற்றி வியக்க வைத்தார் கல்யாண். இதை பார்த்து மெய்சிலிர்த்த பார்வையாளர்கள் கொடுத்த பட்டம்தான் பவன். பவன் என்பது வாயு புத்திரன் அனுமனின் செல்ல பெயர். பவன் கல்யாணின் படங்கள் வெளியாகும் திரையரங்குகளில் தீபாவளிதான். அவர் திரையில் தோன்றினாலே விசில் பறக்கும், பாக்ஸ் ஆபீஸ் கொழிக்கும். ஆக்ஷன் காட்சிகளில் 6 அடி புல்லட்டாக தெரிப்பார். இவர் பங்கேற்காத தெலுங்கு திரை விழாக்களில் கூட பவன் கல்யாண் என்ற பெயரை சொன்னாலே ஆர்ப்பரிக்கும் அரங்கம். 2008 அண்ணன் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் கட்சியை தொடங்கிய போது அதன் இளைஞர் அணியான யுவராஜ்யத்தின் தலைவரானார் பவன் கல்யாண். ஆனால் கட்சியை காங்கிரசுடன் இணைத்த போது சிரஞ்சீவியை எதிர்த்தார். உடன்பிறப்புகளுக்கு இடையே ஊடல் வந்தது. 2014 ஜனசேனா கட்சியை தொடங்கினார். அந்த ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. 2019 தேர்தலில் இடதுசாரிகள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தார். கஜுவாக்கா, பீமாவரம் என 2 தொகுதிகளில் களம் இறங்கிய பவன் கல்யாண் 2லுமே தோல்வியை தழுவினார். ரஜோலு என்ற ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது ஜனசேனா. ஆனாலும் சோர்ந்து போகவில்லை பவன் கல்யாண். ஜனவாணி என்ற பெயரில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டார். தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை நடத்தினார். மக்களுக்கான போராட்டங்களை நடத்தினார். ஜெகன் அரசுக்கு குடைச்சலாக மாறினார். வழக்குகள் போடுவது, கைது செய்வது, விடுவிப்பது என்றே இருந்தது ஜெகன் அரசு. 2023 ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டில் சந்திரபாபு நாயுடு கைதான போது பொங்கி எழுந்துவிட்டார் பவன் கல்யாண். கடும் கண்டனங்களை பதிவு செய்த பவன், ஆந்திராவை ஹைடெக் மாநிலமாக நிர்மாணித்தவருக்கான மரியாதை இதுதானா என சீறினார். நாயுடுவை சந்திக்க ராஜமுந்திரி சிறைக்கு சென்றபோது காவல்துறை வழிமறித்த போது திரும்பி போக மறுத்தார். சாலையில் அமர்ந்தும் படுத்தும் போராடினார். அதன் பிறகே சிறையில் நிகழ்ந்தது நாயுடு பவன் சந்திப்பு. அந்த சந்திப்பு ஆந்திர அரசியலில் திருப்பு முனையானது. அப்போதுதான் மலர்ந்தது தெலுங்கு தேசம், பாஜக, ஜனசேனா என்ற வெற்றி கூட்டணி. கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டது மட்டுமின்றி ஜே.பி. நட்டா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் என பாஜக உயர்மட்ட தலைவர்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து உறுதிப்படுத்தி வலுப்படுத்தினார் பவன் கல்யாண். இராணுவ வாகனம் போன்ற பிரம்மாண்டமான தோற்றமுள்ள வாராகி என்ற வாகனத்தில் மாநிலம் முழுவதும் யாத்திரை சென்றார். 21 பேரவை தொகுதிகளிலும் 2 மக்களவை தொகுதிகளிலும் களம் கண்டது ஜனசேனா. பிதாபுரம் தொகுதியில் பவன் போட்டியிட்டார். ஜெகன் வீசிய அஸ்திரங்கள் அத்தனையையும் வீழ்த்தி 70,279 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் பவன். களம் இறங்கிய அத்தனை இடங்களிலும் வெற்றி பெற்று 100% வெற்றியை திகட்ட பரிசளித்துள்ளனர் ஆந்திர மக்கள். 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருப்பது தெலுங்கு தேசம் கட்சி. இந்த கூட்டணிக்கு விதை போட்டு வெற்றியை அறுவடை செய்ய வைத்திருப்பது பவன் கல்யாண். கட்சி தொடங்கி 10 ஆண்டுகால காத்திருப்பில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அமைக்க அடிப்படையாக இருக்கும் அளவுக்கு உச்சம் தொட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.